வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை டு திருச்சிக்கு தலா 20 டன் எடை கொண்ட 2 ராட்சத இரும்பு ரோல்கள் ஏற்றிய லாரி இன்று அதிகாலை பல்லடம் வழியாக சென்றது. பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வளைவில் லாரி திரும்பியபோது அதிக எடை காரணமாக 2 ராட்சத இரும்பு ரோல்களும் லாரியில் இருந்து கழன்று ரோட்டில் உருண்டது. லாரியின் இன்ஜின் பகுதி தனியாக முன்னே சென்று நின்றது. லாரியின் பின்பகுதி விபத்து நடந்த இடத்திலேயே கழன்றதுடன் லாரியிலிருந்து டீசல் வெளியேறியது. இரும்பு ரோல்கள் கீழே விழுந்ததால் ரோட்டில் பள்ளம் ஏற்பட்டதுடன் ரோட்டோரத்தில் இருந்த தள்ளுவண்டி கடை மற்றும் அரசு பள்ளி சுற்றுச்சுவர் சேதமடைந்தன. கிரேன் பயன்படுத்தி இரும்பு ரோல்களை நகர்த்த முயன்ற முயற்சி தோல்வியில் முடிந்தது. கோவையிலிருந்து பிரத்யேக கிரேன்கள் வரவழைக்கப்பட்ட பின் இரும்பு ரோல்கள் அகற்றப்படும் என போலீசார் தெரிவித்தனர். அதிகாலையில் நடந்த இந்த விபத்து காரணமாக 2 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை நேரம் என்பதால் விபத்தினால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படவில்லை. பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது. இதையொட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் இருந்து கரகம், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண் பக்தர்கள் பல வண்ண பூக்கள் கொண்ட தட்டுகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு புஷ்ப அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேகம் செய்யப்பட்ட பூக்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. வரும் மே 13ஆம் தேதி தீமிதி திருவிழா நடக்க உள்ளது. மதுரை மாநகரின் கோரிப்பாளையம் பகுதியில் நீடிக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் 190 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்படுகிறது. இந்த மேம்பாலம் தமுக்கம் மைதானம் முன்பிலிருந்து தொடங்கி கோரிப்பாளையம் வழியாக ஏவி மேம்பாலத்துக்கு இணையாக மீனாட்சி கல்லூரி சிம்மக்கல் வரை 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும். இந்த பாலத்தில் செல்லூரை நோக்கி செல்லும் பாலம் ஸ்டேஷன் சாலையில் மட்டும் ஒரு இணைப்பு பாலம் கட்டப்படும். அதுபோல் அதன் இடதுபுறம் அரசு ஹாஸ்பிட்டல் பனகல் சாலையில் மற்றொரு இணைப்பு பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. இந்த சாலையில் இணைப்பு பாலம் அமைத்தால் ஹாஸ்பிட்டல் செல்லும் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட மற்ற வாகனங்களால் நெரிசல் ஏற்படும். இதற்கு மாற்று ஏற்பாடாக பனகல் சாலையில் அமெரிக்கன் கல்லூரியை ஒட்டியுள்ள நடைபாதையை அகற்றி சாலையை 10 மீட்டருக்கு அகலப்படுத்தி விசாலமான சாலையாக மாற்ற நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தல்லாகுளம் மாநகராட்சி எக்கோ பார்க் டு தமுக்கம் வரை 1 கிலோமீட்டர் தூரம் 22 மீட்டர் அகலத்துக்கு சாலையை விரிவாக்கம் செய்ய நெடுஞ்சாலைத்துறை துரித நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக இச்சாலையின் இருபுறமும் புறம்போக்கு இடங்களில் வீடுகள், கடைகள், பிளக்ஸ் கட்டி பலர் ஆண்டாண்டு காலமாக ஆக்கிரமித்து அனுபவித்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பாளர்கள் தாங்களாகவே முன்வந்து வெளியேற வேண்டும். தாமதம் செய்தால் நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றும். அதற்கான செலவு தொகையை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும். ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள பொருட்களை நெடுஞ்சாலைத்துறை பறிமுதல் செய்யும் என எச்சரிக்கை செய்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதுகுறித்து மதுரை கோட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கூறுகையில், மேம்பால பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். அதிகாரிகள் கூறுவதைப் போல் இப்பணிகள் திட்டமிட்டபடி முடிந்தால் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மேம்பாலம் போக்குவரத்து பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் பேரூராட்சி பகுதிக்கு மருதாநதி அணையிலிருந்து குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது.
ஐயம்பாளையம் பேரூராட்சி மேல்நிலை தொட்டியை சுத்தப்படுத்தி பல மாதங்கள் கடந்துவிட்டது. இதில் சேகரிக்கப்படும் நீரை பொதுமக்களுக்கு குடிநீராக விநியோகம் செய்யப்படுகிறது. மருதாநதி ஆற்றோரம் உள்ள குடிநீர் சேகரிப்பு தொட்டி தண்ணீரில் பொதுமக்கள் துணி துவைத்து குளிக்க பயன்படுத்தி வருகின்றனர். இதிலிருந்து வெளியேறும் அசுத்த நீர் ஐயம்பாளையம் பேரூராட்சி மேல்நிலை தொட்டியில் நேரடியாக கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த அசுத்தமான தண்ணீரை மேல்நிலை தொட்டியில் ஏற்றி பொதுமக்களுக்கு சப்ளை செய்வதால் பலருக்கு தொற்றுநோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தரமான குடிநீர் வழங்க கோரி பேரூராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். குடிநீரில் குளோரின் பவுடர் கலந்து விநியோகம் செய்ய வலியுறுத்தினர். ஐயம்பாளையம் பேரூராட்சி குடிநீர் விநியோகம் 7 நாளைக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை தான் குடிதண்ணீர் வருது. அந்த குடிதண்ணீரில் இன்று முதல் 7 நாளைக்கு தான் இந்த குடிதண்ணீர் குடிக்கணும். இன்னைக்கு காலையில் 6:30 மணி அளவில் குடிதண்ணீர் எடுத்து விட்டுருந்தாங்க. அந்த குடிதண்ணீரில் பூரா பாசம் மாதிரியும் செந் நிறத்துக்கு இந்த தண்ணியை குடிக்க முடியாது. செந்நிறத்தில் இருக்குது. இந்த தண்ணியை குடிக்க முடியாது. ஐயம்பாளையம் பேரூராட்சியில் பல தடவை சொல்லியும் மீண்டும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறத சுட்டிக்காட்டி வலியுறுத்தி பேசுகிறோம்.